மதுரையில் மட்டும் கிண்டி ரேஸ்கோஸின் குத்தகை ரத்துக்கு எதிராக ரேஸ்கோஸ் சார்பாக முறையீடு செய்ய முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். வாடகை பாக்கி புகாரில் கிண்டி ரேஸ்கோஸ் குத்தகை ரத்து செய்யப்பட்டது. நிலையில் குத்தகை ரத்துக்கு எதிராக ரேஸ்கோஸ் நிர்வாகம் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் முறையிடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரகுவரன் இணைகிறார். ரகுவரன், விவரங்கள். சென்னை ரேஸ்கோஸ் சொந்தமான 160 ஏக்கர் நிலத்திற்கு குத்தகை பாக்கி வைத்ததன் காரணமாக வருவாய்த்துறையினர் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில ரேஸ்கோஸில் இருக்கக்கூடிய 160 ஏக்கர் நிலத்தை இன்று காலை கையகப்படுத்தினாங்க. இந்த நிலையில சென்னை ரேஸ்கோஸ் சாலை இருக்கக்கூடிய அந்த நிர்வாகத்தின் சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தற்போது இந்த முறையீடானது எடுத்து சென்றிருக்கிறாங்க. இந்த முறையீடானது இன்று மதியம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதாக நீதிமன்றத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னா 1946ஆம் ஆண்டு இந்த ஒப்பந்தமானது ரேஸ்கோஸ் சாலைக்கும் அரசுக்கும் ஒப்பந்தமானது செய்யப்பட்டது. இதில் பாக்கி நிலுவை பாக்கி வைத்திருந்த கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 730 கோடியே 86,81,297 ரூபாய் பாக்கி வச்சிருந்தாங்க. இந்த பாக்கி கட்டதன் காரணமாக இந்த ரேஸ்கோஸில் இருக்கக்கூடிய 160 ஏக்கர் நிலத்தை அரசு கையகப்படுத்தியது. இதன் மேல்முறையீடு இன்று மதியம் விசாரணைக்கு வர இருக்கிறது. நன்றி ரகுவரன், விரிவான விவரங்களுக்கு.